ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸில் எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் இருக்குது. நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக வரும். இதை நம்ம இப்போ சீவிடலாம். நல்லா தோலை சீவிட்டு 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது கரெக்டான ஷேப்பில் வரணும் அப்படின்னா நம்ம 2 கார்னரையும் கட் பண்ணிட்டா கரெக்டாக வரும். கட் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மொத்தத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப மெலிசாக கட் பண்ணாலும் அது ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதை நல்லா மாவு, அதாவது உருளைக்கிழங்குல மாவு மாதிரி ஒரு இது இருக்கும், அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். 2-3 தடவை கழுவிட்டால் நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கழுவின உடனே இப்போ எடுத்துட்டு நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு நம்ம அள்ளி போட்டுடலாம். அள்ளி போட்டு நம்ம ஒரு 4 to 5 நிமிஷம் 4 அல்லது 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அதாவது ரொம்ப ஹைலெலாம் வைக்கக்கூடாது, மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்து இது மாதிரி ஒரு காட்டன் துணியை விரித்து, காட்டன் துணியோ அல்லது டிஷ் பேப்பரோ ஏதோ ஒன்று விரித்து நம்ம நல்லா பரத்தி காய போட்டுறணும். அதாவது நல்லா கூல் ஆகிற வரையும் காய வைக்கணும். நல்லா சூடெல்லாம் ஆறி கூல் ஆனோன்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது வச்சுட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் வாணலி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் போட்டாச்சு. நம்ம நல்லா உள்ளக்க மெதுவாகவும் வெளியிலையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம 2 தடவை வறுக்கணும். முதல் தடவை பாதி வேக்காட்டோடு நம்ம எடுத்துடணும். அதாவது மீடியத்துலேயோ அல்லது சிம்லேயோ வச்சு பாதி வேக்காட்டில் எடுத்துட்டு, சிம்லேயே தான் வைக்கணும், ரொம்ப ஹைலெலாம் வைக்கக்கூடாது, வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம போட்டு ஹையில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். 2வது தடவை போடும்போது நல்லா அடுப்பை ஹையில் வச்சு நம்ம வறுத்தெடுத்தோம்னா நம்ம இங்கே பாருங்கள் நல்லா மொறுன்னு நமக்கு கிடச்சிரும். உள்ளக்க அப்படியே மெதுவாக சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். உருளைக்கிழங்கு சீசன்லலாம் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸு உடம்புக்கும் நல்லது தான், குழந்தைங்களுக்கு நல்லது உருளைக்கிழங்கு. அதனால் நீங்கள் இது ரொம்ப செலவும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப கம்மியான ஒரு ஸ்நாக்ஸுக்கு நமக்கு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அதாவது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்க ஒன்று தான் இது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, அப்புறம் மிளகுத்தூளும் போட்டாச்சு. சில பேர் மிளகுத்தூள் உப்போடு சாப்பிட்ருவாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். லைட்டாக மேலே மிளகாத்தூள் போட்டோம்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா குளிக்கிடணும். எல்லா இடத்துலையும் குளிக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதோட சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பர், வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்